கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இருக்கும் வார்த்தையானது உபாகமம் 30:8-9. நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 முக்கிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது மனந்திரும்புதல், இரண்டாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல். நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் கற்பிக்கிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அவர் நமக்கு வேத வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை கற்பிக்கிறார். எனவே வேதம் வாசிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்காகும். வேதம் வாசிப்பது என்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதாகும். அனுதினமும் வேதம் வாசித்து அவர் நமக்கு போதிக்கிற வார்த்தையின்படி நடப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் ஆசீர்வாதத்தை காண இயலும். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனந்திரும்பி அனுதினமும் வேதம் வாசிப்பேன் என்று தீர்மானம் கொள்ளுகிறவர்கள் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனந்திரும்புதலுக்கேற்ற கனியை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அனுதினமும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வேதம் வாசிக்க தடையாயிருக்கிற அனைத்து சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி அமைப்பீராக. உம்முடைய சமூக தண்டையில் அனுதினமும் முழங்கால் படியிட பெலன் தாரும். நீர் இம்மட்டுமாய் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெறுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.